ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம சுசிலா அம்மா அவர்களுக்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு திரும்பிட்டு நிறைய வீடியோஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கும் பட்சத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரிலேட்டிவ் சைட்ஸில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னோடய சைட்லேருந்து எல்லா பொருளுமே வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துருங்க, யாருக்கு வேணால் என்ன வேணால் கொடுங்க, எனக்கு நத்திங்கிறதும் பிரச்சனை இல்லை. பட் என்னோடய தங்க நகைக்கெல்லாம் கூட கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து மண்ணோட மண்ணாக போக வேண்டியது தான். ஏன்னா எனக்கு அது பிரயோஜனப்படாமல் போக போகுது. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து தாலி அப்படின்றத ஒன்று அவர் வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாலி அவர் தான் வந்து வாங்கியும் கொடுத்தாரு எனக்கு. அதில் இருக்க தங்கமாக இருக்கட்டும், அதில் இருக்க கயிறாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அவர் கட்டினதை தான் நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். அதை வந்து நான் எதையுமே வந்து அதுக்காக வந்து எதுவுமே நான் வந்து மாற்றவும் இல்லை. எவ்வளோ வந்து அட்வான்ஸ் வந்தாலும் சரி, என்கிட்ட எவ்வளோ பணங்கள் வந்தாலும் சரி, அதை நான் மாற்றவே இல்லை. அதை பழசை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த தாலி என்கிட்ட அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாதனால அவங்க வீட்டில் இருக்க பட்டு புடவைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாத்திரங்கள், நிறைய வந்து அவங்களோட உடைகள்னு சொல்லி இந்த எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய முடியாதவங்களுக்கு, நிறைய வந்து ஏழைமார்களுக்கு, நிறைய மக்களுக்குன்னு சொல்லி பாமர மக்களுக்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இதை வந்து அவங்க தான் சொல்லி தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட இப்போ ஜானகி அம்மா வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணுறது நல்லது தான். பட் ஆனால் வந்து அந்த தாலி அப்படின்றது கடைசி வரைக்கும் வந்து என் கூட தான் இருக்கணும். அதை வந்து எனக்கு இருந்து பிரியவே கூடாது. என் கழுத்திலே அதை வச்சுக்கோங்க. நான் இறந்துட்டேன் அப்படின்னா கூட அந்த தாலியை வந்து என் கூடயே சேர்த்தே வச்சுருங்க தவிர அது என் கழுத்துலேருந்து ஒரு காலத்துக்கும் வந்து நீங்கள் கழட்டாதீங்க. ஸோ அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவில் வைரலாக பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாகவும் போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவங்க வச்சிருந்த அவ்வளோ பிரியம் தான். அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்னா ரொம்பவே பிடிக்குமா. பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து எப்பயோ வந்து இறந்துட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கே அவங்க வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்துமே அவங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக இருந்திருக்காங்க. அவ்வளோ லவ்மாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவங்க இருந்திருக்காங்கன்றதும் இப்போ சோசியல் மீடியா வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம். கிட்டத்தட்ட வந்து கோட் திரைப்படோட பட்ஜெட்டும் அதோட ப்ரீலிவர்ஸ் ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்து எவ்வளோ லாபம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம் மொத்தம் 333 கோடி வந்து செலவாயிருக்கிறதாகவும் அதில் 200 கோடி மட்டுமே வந்து விஜயோட சேல்ரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அதோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 420 கோடிகள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 90லேருந்து 85 கோடிகள் வரைக்கும் அவங்க ரிலீஸுக்கு முன்னாடியே லாபமாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இவர் சொன்ன விஷயம் என்னப்பா சொல்கிற, ரிலீஸுக்கு முன்னாடி 100 கோடி லாபம்னா எப்படிப்பா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.